தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். துன்பங்களே வேண்டாம் என்று நாம் மன்றாடும் பொழுது நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமக்க இயேசு இன்றைய வழிபாட்டில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சிலுவைகளை சுமக்கச் சொல்லும் கடவுள் அந்த சிலுவையை நாம் தனியாக சுமக்க அனுமதிப்பதில்லை. மாறாக நாம் சிலுவையை சுமக்க நம்மோடு உடனிருந்து நமக்கு ஆற்றல் தருகிறார் என்பதை எசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் கடந்து செல்ல இறைவன் நம்மோடு உடனிருந்து நமக்கு ஆற்றல் தர வேண்டும் என மன்றாடி அவரது முழுமையான உடனிருப்பில் நம்பிக்கை கொண்டு இணைவோம் இத்திருப்பலியில். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து பாளையங்கோட்டையை சார்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவரது இறந்த 24வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். அன்விகா 3வது பிறந்த நாளுக்கும் டோமினிக்கிற்கு கல்யாண காரியம் விரைவில் கூட வேண்டும் என்றும் வீட்டில் உள்ள அனைவரது உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டையை சார்ந்த எல் ஆரோக்கியசாமி அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த லூர்து சாமி, சபரிமுத்தாள், செபஸ்தியான், மேரி மற்றும் மார்ட்டின் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சார்ந்த பிரான்சிஸ்கா சூசை கித்தேரியான் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த ஆரோக்கியசாமி, அந்தோணியம்மாள், சூசை கித்தேரியான், கப்ரியல், திபியூசியஸ் ரோஜ் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இறையருள் பெறுவதற்காக நாமும் ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீய மனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வாராக. உலகினிலே நல் மனத்தோற்று
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட உம் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவிழமானீரே. உமது திரு அவை மரியாளோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுளின் வார்த்தைகளை துணிந்து பல எதிர்ப்புகளை கடந்து அறிவித்ததற்காக இறைவாக்கினர் பலரும் துன்புறுத்தப்பட்டனர். ஆனால் அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இறைவார்த்தையை உரைத்தனர். இஸ்ராயேல் சமூகத்தை இறைவனின் பாதையில் வழிநடத்த பாடுபட்டனர். அவ்வாறு துன்புறுத்தப்பட்டாலும் அவர்கள் தொடர்ந்து பணி செய்ய அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவர்கள் கடவுளின் உடன் இருப்பில் கொண்டிருந்த நம்பிக்கை என்பதை எடுத்துச் சொல்லும் எசாயாவின் வார்த்தைகளை கேட்போம். முதல் வாசகம். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவிப்பேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழுவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார்.
என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. வென்று வார்த்தைகள் எந்த பயனையும் விளைப்பதில்லை, மாறாக அவை செயலில் வெளிப்படும் பொழுதே பிறருக்கும் நமக்கும் பயனுள்ளதாக மாறுகிறது. அதுபோல கடவுளின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையையும் நமது சமய வழிபாடுகளும் நம்முடைய அறம் சார்ந்த வாழ்வில் வெளிப்படுத்தல் என்பது அவசியமானது. எனவே நாம் அறிவிக்கும் நம்பிக்கையும் நாம் ஏற்கும் விவிலிய மதிப்பீடுகளும் நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும் என எடுத்துச் சொல்லும் புனித யாக்கோபின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன?
அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எல்லாம் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல்விடம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் தான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 8வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 27 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறை வாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த உலக வாழ்வு என்பது ஒரு போராட்டம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா வகையான உயிரினங்களுக்கும் ஒரு போராட்டம்தான். ஒரு செடி தன்னை காத்து கொள்வதற்காக வேர்களை அனுப்பி தண்ணீர் தேடுகிறது. சில செடிகள் தன்னை காத்து கொள்வதற்காக தன்னுள் முள்ளை வைத்திருக்கிறது. சில செடிகள் தன்னை காத்து கொள்வதற்காக வாழ்க்கை போராட்டத்திலே நிலைத்து நிற்பதற்காக சில நச்சு காற்றுகளை பரப்புகிறது. இன்னும் சில உயிரினங்கள் அல்லது இந்த செடிகள், மரங்கள் தன்னை இந்த உலகத்தில் தலைமுறை தலைமுறையாய் காத்து கொள்வதற்காக விதைகளை அனுப்பும் பொருட்டு பழங்களை உற்பத்தி செய்கிறது. அவற்றை உண்ணுகிற விலங்குகளோ மனிதர்களோ இவற்றை எடுத்து செல்லுகிறார்கள். இன்னொரு இடத்தில் அதன் விதை பரவுகிறது. இவ்வாறு தன்னுடைய இனத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. அதுபோல நீங்கள் ஒரு மாட்டை எடுத்துக்கொண்டால், இதோ அது தன்னை காத்து கொள்வதற்காக கொம்புகளை வைத்திருக்கிறது. ஒரு குதிரை என்று சொன்னால் ஓட்டத்தை வைத்திருக்கிறது. ஆனால் குதிரைக்கு கொம்பு இல்லை, மாடு வேகமாக ஓடிக்கொள்ளாது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு வகையான வாழும் இந்த பறவையோ விலங்குகளோ அல்லது மரம் செடி கொடிகளோ எல்லாவற்றிற்குமே அது வாழ்வதற்காக, தன்னை காத்து கொள்வதற்காக அதனுடைய போராட்டத்திலே ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அல்லது திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திறமை என்பதை நாம் போராடும் கருவி என்று எடுத்துக்கொண்டால் அது ஆயுதம், இல்லை அது திறமை என்று எடுத்துக்கொண்டால் திறமை. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அப்படி என்றால் மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலே வெற்றி பெறுவதற்கு, இந்த வாழ்க்கையிலே நிலைத்து நிற்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதம் எது? ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆயுதத்தை அல்லது ஒவ்வொரு திறமையை அல்லது ஒவ்வொரு பரிமாணத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு சிலர் தங்கள் வாய் சாதுரியத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய பணத்தை பயன்படுத்துகிறார்கள். சிலர் தங்கள் அழகை பயன்படுத்துகிறார்கள். சிலர் தங்கள் உடல் பலத்தை பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை அல்லது திறமையை தன்னிடம் இருப்பதை வைத்து தன்னுடைய தலைமுறைகளையும் காத்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆனால் மனிதனாகிய நமக்கு ஆண்டவராகிய கடவுள் 6வது அறிவு என்று சொல்லப்படுகிற சிந்திக்கின்ற தன்மையை ஒரு பலமாக கொடுத்திருக்கிறார். இந்த சிந்திக்கின்ற தன்மைதான் எல்லா விலங்குகளிலிருந்தும் எல்லா உயிரினங்களிலிருந்தும் மனிதர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. சிந்தித்தல் என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு மனிதன் பலசாலி என்பது எதால் தீர்மானிக்கப்படுகிறது? 2 பேருக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. எவர் எவரை அடித்து வீழ்த்தினாரோ அவர் பலசாலி என்று சொல்லப்படுகிறது. அந்த பலசாலி எதை பயன்படுத்துகிறார்? தன்னுடைய உடல் பலத்தை பயன்படுத்துகிறார், அல்லது துப்பாக்கியை பயன்படுத்துகிறார், அல்லது கத்தியை பயன்படுத்துகிறார், அல்லது தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை தன் காசப்படுத்தி அவரை அடிபணிய வைக்கிறார், அல்லது பயமுறுத்தி அவரை வீழ்த்துகின்றார். இது இந்த உலகத்தில் நமது கண்களுக்கு தெரிந்து வெளிப்புறத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வகையான போராட்ட முறை. உள்ளத்திலும் கூட சும்மாயா அவனை 4 வார்த்தை கேட்டேன், சாகிறது வரைக்கும் மறக்க மாட்டான், எந்த வார்த்தை கேட்டால் மறக்க மாட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸை சொல்லுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், 2ம் ஒத்த கருத்தை நமக்குள் தருகின்றன. குறிப்பாக உன்னுடைய ஆயுதம் அன்பு என்று சொன்னால் நீ நிலைத்து நிற்பாய். உன்னுடைய ஆயுதம் தியாகம் என்று சொன்னால் உன் வாழ்வு வீழ்ந்து போகாது, அழிந்து போகாது. உன்னுடைய ஆயுதம் சரண்டரிங் என்று சொல்லப்படுகிற தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு உள்ளுணர்வு என்று சொன்னால் நீ என்றென்றும் நிலைத்து நிற்பாய். வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டாம். இதோ யார் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பாடுபட்டவர்கள் என்று வரலாற்றை நாம் வாசிப்பது மன்னர்களை தொடங்கித்தான். 2 மன்னர்களை எடுத்துக்கொள்வோம். சித்தார்த்தன் என்கின்ற ஒரு மன்னன், அலெக்சாண்டர் என்கின்ற ஒரு மன்னன். 2 பேருக்குமே ஒரே வகையான சிந்தனை வருகிறது. என்னுடைய நாடு குறுகியது,
என்னுடைய எல்லை குறுகியது, நான் இந்த வரலாற்றில் நிலைத்து நிற்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அலெக்சாண்டர் நினைக்கிறான், தன்னுடைய வாளை கரங்களில் எடுத்தவனாக சுற்றிலும் இருக்கின்ற இதோ படையை திரட்டி கொண்டு வாருங்கள் போருக்கு போவோம். 16 ஆண்டுகள் தொடர்ந்து போர் செய்தார் என்று இந்த அலெக்சாண்டரை பற்றி வரலாறு சொல்லுகிறது. என்ன செய்வார்? ஒரு நாட்டிற்கு போவார், அந்த நாட்டிலே பட்டை வீரர்களை வெட்டி வீழ்த்துவார். அந்த நாடு பணிந்தது என்று சொன்னால், இதோ எங்கள் நாட்டிற்கு நீங்கள் கப்பம் கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருக்கிற பணம் ஏனையவற்றை தன்னுடைய நாட்டின் தலைமை பீடத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு இவர் மீண்டும் செல்வார். இவ்வாறாக நாடு நாடாக சுற்றி இருந்த எல்லா நாடுகளையும் இதோ தனது குடையின் கீழ் கொண்டு வந்து மாவீரன் அலெக்சாண்டர் என்கின்ற பெயரை பெற்றுக்கொண்டார். வரலாற்றின் பக்கங்கள் அவரை அழகாய் சித்தரிக்கிறது. இதோ வீரத்தில் சிறந்தவன் மாவீரன் அலெக்சாண்டர். பிரியமானவர்களே, சித்தார்த்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசன் என்ன செய்கிறான்? ஆஹா, இது அல்ல வாழ்க்கை முறை, போர் நெறி அல்ல. பிறரை அடித்து துன்புறுத்தி, பிறரை காயப்படுத்தி, கட்டுப்படுத்தி, பிறரை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி இதோ அழித்துவிட்டு என்னுடைய ராஜ்யத்தை நான் நிலைநிறுத்தி கொள்ளப் போவதில்லை. மாறாக தியாகத்தை, எனவே அரச பதவியை துறந்துவிட்டு தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் இதோ தன்னுடைய குழந்தைகள் பார்த்து கொள்வார்கள் என்று அரசை ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய பயணத்தை துறவின் பயணமாக, இழப்பின் பயணமாக, தியாகத்தின் பயணமாக இதோ ஏற்படுத்தி போகிறார். போய் மக்களை பார்க்கிறார். இந்த மக்கள் துன்பப்படுகிறார்கள். எதனால் துன்பப்படுகிறார்கள்? மரணம் இவர்களை கொடுமையாய் வாட்டுகிறது. இதோ நோய் இவர்களை மிக மிக வாழ விடாமல் தடுத்து விடுகிறது. முதுமை, இவ்வாறாக பல்வேறு வகையான வறுமை, வெறுமை, துன்பம், கசப்பு எல்லாம் பார்த்துவிட்டு இவற்றை தனக்குள்ளே சிந்தித்து ஒரு தத்துவத்தோடு இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிறவன் இதோ ஆட்சியை தன்மையப்படுத்திவிட்டு யாராவது ஒருவரை அங்கே இருத்திவிட்டு அடுத்த நாட்டிற்கு என்று போய்கொண்டே இருந்தான். அவனும் நல்லாட்சி கொடுக்க வேண்டும், தனது குடையின் கீழ் இருந்தால் மக்கள் நன்றாக இருப்பார்கள் என்று ஒரு அரசாட்சியை கட்டி எழுப்புவதற்காக போர் புரிந்தான். தன்னுடைய நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அங்கே சுயநலம். ஆனால் இந்த சித்தார்த்தன் புத்தனாய் மலர்கிறான். புத்தர் தனக்குள்ளே இருந்த ஞானத்தை சென்ற இடமெல்லாம் அள்ளி அள்ளி வழங்குகிறார். இதோ இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையில் மட்டுமல்ல, திபெத் என்று சொல்லப்படுகிற இந்த கீழை நாடுகள், மேலை நாடுகள் எல்லா இடத்திலும் இந்த புத்தர் என்று சொல்லப்படுகிற சித்தார்த்தன் அரசை துறந்தவன், தன்னை துறந்தவன், தன்னை இழந்தவன், தன்னை சரணாகதி செய்தவன், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவன் சித்தாந்தங்களோடு வெளிவந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் யார் உயிரோடு இருக்கிறார்? அலெக்சாண்டரை பற்றி பாட புத்தகம் 2 வரிகள் சொல்லுகிறது. அதுவும் கூட இன்றைக்கு கமெண்ட் அடிக்கிறார்கள், இரத்த வெறியன் அலெக்சாண்டர். இப்படி பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான உயிர்களை வெட்டி வெட்டி கொன்றுவிட்டு அவன் எப்படி நிம்மதியாக தூங்கி இருப்பான்? எங்களுக்கு கவுன்சிலிங்கில் அதை மிகப்பெரிய பாடமாகவே வைத்திருப்பார்கள். மனநோய் பிடித்தவராக, தூக்கம் வழியில்லாதவனாக, நோய்பட்டு இறந்து போனான் இந்த அலெக்சாண்டர். தன் வாழ்வை கெடுத்துவிட்டு, தன்னை அழித்துவிட்டு, உங்களுக்கு வரலாறு தெரியும், கடைசியில் அந்த அலெக்சாண்டர் தன்னை புதைக்கும் போது என்ன சொல்லுகிறான்? இதோ என்னை சவப்பெட்டியில் எடுத்துக்கொண்டு போகிற பொழுது என் கரங்கள் 2 வெளியே தெரிவது போல சவப்பெட்டியை செய்யுங்கள். யார் கேட்டாலும் என்ன சொல்லுங்கள்? உலகத்தை எல்லாம் இதோ ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்ய வேண்டும் என்று போன இந்த அலெக்சாண்டர் செத்து போகும்போது வெறுங்கையாய் போனான். வாழ்க்கையிலே அவனுக்கென்று நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிறைவு இல்லை. தன் மனைவி மக்களோடு அவன் வாழவில்லை. யாருக்கும் எதுவும் அவனால் பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு பெயர் கிடைத்தது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த புத்தர் இதோ செல்வங்களை துறந்தவர், தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தவர். இன்று வரை சூஃபிசம் என்று சொல்லப்படுகிற சென் புத்திசம் என்று இந்த புத்த மதத்தினுடைய கிளைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் உடனே எல்லாரும் சொல்லிவிடுவார்கள், அவர் கடவுள். எனவேதான் 2 அரசர்களை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இதோ விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்து, தன்னை வெறுமையாக்கி கொண்டவர், தன்னை சரணடைந்தவர். இன்னைக்கு நற்செய்தியில் அதைத்தான் சொல்லுகிறார். நான் மெசியா என்று சொன்னால் எருசலேமுக்கு போக வேண்டும்,
இதோ மூப்பர்கள் கையில் ஒப்புவிக்கப்படுவேன், எனக்கு துன்பம் வரும், இதோ அவர்கள் என்னை உதறி தள்ளுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கடைசியாக சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள். எல்லாம் தெரிந்துதான் செல்லுகிறார். ஆனால் 3 நாட்களுக்கு பின் நான் உயிர் தழுவேன், நான் உயிர் தெழுந்து வருவேன். ஆனால் இந்த பேதுரு கூப்பிட்டு சொல்றாரு, ஐயோ உமக்கு என்ன வேண்டாத வேலை, எல்லா அரசர்களையும் பாரு, எல்லாரும் உங்களை ராஜாவாக்கிறணும், நீ சாப்பாடு போடுறீங்கன்னு சொல்லி உங்களை எப்படி கொண்டாடுகிறார்கள், நீங்க போய் தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், நீ சாத்தானை பற்றி அல்லது சாத்தானின் சித்தாந்தத்தை பற்றி உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வந்தவனாக இருக்கிறாய், என் கண் முன் இல்லாதே, வெளியே போ. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, முதல் வாசகம் இன்னும் தெள்ளத் தெளிவாகவே சொல்லுகிறது. கடவுளின் தூதன் எப்படி வருவான், கடவுளின் மெசியா, கடவுள் கொடுத்த தலைவன் எப்படி வருவான் என்றால், தன்னை இழப்பவனாக, தன்னை தியாகம் செய்கிறவனாக, தன்னை துறப்பவனாக வருவான். இது உங்களுக்கு தெரியலன்னா வாழ்வின் தத்துவமே உங்களுக்கு புரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்கள் ஆயுதம் எது? வன்முறையா? இந்தியாவிலே நடந்தது. எல்லாரும் இந்த ஆங்கிலேயர்கள் இருக்கிற பொழுது கரங்களில் வன்முறையை எடுத்துக்கொண்டு இதோ வெள்ளையர்களை அடித்து கொன்று அப்படி இப்படின்னு அவன் என்ன செய்வான், பெரிய பெரிய இராணுவத்தை கொண்டு வருவான், இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினா அவன் குண்டு போட்டான், மக்கள் செத்தார்கள். பிறகு அவனுடைய காவல் நிலையத்தை இவர்கள் தீ வைத்து கொளுத்தினார்கள். அதற்காக ஒரு 100-200 பேரை பிடித்து அவன் சிறையில் போட்டான். அவர்களை இவன், இது ஒரு போராட்டம், வன்முறை. பாவம் பாவத்தை பெற்றெடுக்கும் என்பது போல, தீமை தீமையை பெற்றெடுக்கும் என்பது போல, கொலை கொலையை பெற்றெடுக்கும் என்பது போல, இதோ வன்முறை வன்முறையை தான் பெற்றெடுக்கும். வன்முறை பீடிக்கொண்டே போகிறது. இதோ காந்தி அகிம்சையை எடுக்கிறார். அது என்ன அகிம்சை? நீ என்னை அடித்தால் அடித்துக்கொள், சுதந்திரத்தை கொடு. இதோ என்னை சிறையில் போடு, தொந்தரவில்லை, ஆனால் சுதந்திரத்தை கொடு. நான் மட்டுமல்ல, இதோ என்னை பார். பிரியமானவர்களே, துப்பாக்கி கையில் கொடுத்து நீங்கள் போராட சொல்லியிருந்தா கூட வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி நீங்கள் கொடுத்ததாகவே வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த துப்பாக்கி வச்சுருக்கான்ல, இவன் என்ன செய்வான்? முதல்ல ஒரு வெள்ளைக்காரனை சுடுவான். கரெக்ட், முடிஞ்சிச்சு. இந்த வெள்ளைக்காரன் ஒருத்தனை இவன் சுட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பான். அடுத்து வீட்டில் பொண்டாட்டி தொண 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 தொணன்னு பேசுவா. இப்போ துப்பாக்கி எடுத்து சுட்டு பழக்கப்பட்டவன் கையில் துப்பாக்கியை நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவன் என்ன செய்ய போகிறான்? இங்கே வரு, சொன்னா கேளு. அவன் திரும்ப திரும்ப தொணன்னு பேச போறா. துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு போட போறான். வெள்ளைக்காரன் செத்தான், அடுத்து பொண்டாட்டி செத்தா. பிறகு பிள்ளைங்களும் சொல் பேச்சு கேட்காது. இலை சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல, துப்பாக்கி கையில் இருக்கா. இப்போ அடுத்து யார் சாவா? புள்ள செத்துது, எல்லாரும் செத்தாச்சு, முடிஞ்சிச்சு. இவன் யோசித்து பார்ப்பான், நம்ம எதுக்கு வாழ்கிறோம், நம்ம ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கோம். அவனே சுடுவான், அவனும் செத்தான். துப்பாக்கி கொடுத்து போராட சொல்லி இருப்பது பெரிய காரியம் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, விரோதிகள் மட்டும் அழிய போவதில்லை, நாம் நம்மையே அழித்து விடுவோம். இன்றைக்கு இந்த அகிம்சை என்று சொல்லப்படுகிற உண்மையை கரத்தில் எடுத்துக்கொண்டு, தியாகத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு, நீ என்னை எவ்வளவு ரத்தம் சிந்த வைப்பாய், சிந்தவை. கிறிஸ்தவத்தின் வழி இதுதான், அகிம்சை, அன்பின் வழி, தியாகத்தின் வழி, சரண்டர் என்று சொல்லப்படுகிற அர்ப்பணத்தின் வழி. உண்மைக்கு நீங்கள் உங்களை சரணடைய செய்யுங்கள், உண்மை உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்துகிறோம். அன்பினால் உங்களை இழந்து போங்கள், அன்பினால் உங்களை தியாகம் செய்யுங்கள், அன்பு உங்களை வாழ வைக்கும். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆழமான தத்துவத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். நற்செய்தியிலே அதை வெளிப்படையாகவே சொல்லுகிறார். எவன் ஒருவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் இழந்து விடுகிறான். காத்துக்கொள்வதற்காக நீ செய்கிற எல்லா முயற்சியும் வீண் முயற்சி. ஆனால் நீ இழந்து விடுவதற்கு தயாராக இருந்தால் நீ எல்லாவற்றையும் காத்தவனாக வாழ்வாய். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், எல்லாவற்றிற்கும் பொருந்தும். நீங்கள் எப்போது உங்களை இழக்கின்ற விளையாட்டில், உங்களை சரணடைய செய்கின்ற ஒரு தத்துவத்தில் உங்களை உள்ளோக கொண்டு போகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை நிலைத்து நிற்கும். பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன பிள்ளைங்களோட ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு, 2 வயசு 3 வயசு 4 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்னை கண்டுபிடிச்சு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டு, இப்போ போய் நம்ம எங்கே ஒளிவோம்? அந்த குழந்தை நம்மளை கண்டுபிடிக்கிற தூரத்தில் நம்ம ஒளிவோம். உடனே அந்த குழந்தை வந்து கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்ச உடனே சிரிக்கும், ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு குதிக்கும். நமக்கு வருத்தமாக இருக்குமா? நமக்கு ஐயோ தோத்துட்டோமேன்னு தோணுமா? இல்லை. என்ன சொல்லுவோம் குழந்தைகிட்ட? இந்த பாரு எவ்வளோ புத்திசாலியாக இருக்க, என்னைய உடனே கண்டுபிடிச்சிட்டிய, ஏ அப்பா நீ திறமையான ஆள் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை மகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடும். நாமும் மகிழ்வோம். தோத்து தானே போனோம், அந்த குழந்தைகிட்ட ஏமாந்து தானே போனோம். ஆனால் நமக்கு ஏன் வருத்தமும் வலியும் வேதனையும் வரல? இழப்பவன் தான் காத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வெற்றி என்பது அடித்து புடுங்குவதில் இல்லை, அள்ளி கொடுப்பதில் இருக்கிறது. அழகான ஒரு காரியம். அடுத்து என்ன சொல்லுவீங்க?
இப்போ நீ போய் ஒளிஞ்சிக்க, நான் கண்டுபிடிச்சி வரேன்னு. அந்த குழந்தை நம்ம கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஏப்பா கண்டே பிடிக்க முடியலையே, என்னன்னே தெரியலையே, எங்கே போனியன்னு உடனே அந்த குழந்தைக்கு இருக்க சந்தோஷம் கடைசியில் உனக்கு ஒன்றும் தெரியல, என்னை கண்டே பிடிக்கல அப்படின்னு அது ஜெயித்து விட்டு அது துள்ளி துள்ளி குதிக்கும். நாமும் துள்ளி துள்ளி மகிழ்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, வாழ்க்கையிலே 4 தத்துவத்தை சொல்வார்கள். நான் ஜெயித்தேன், நீ தோற்றாய். இது ஆர்டினரி பீப்புள். ஐ வின், யூ லூஸ். நீங்கள் வேணா கூகுளில் போய் தட்டுங்க, இதை பற்றி நிறைய விவாதித்திருப்பார்கள். இரண்டாவது, ஒரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள், ஐ லூஸ் யூ லூஸ். அப்படியா? இந்த செஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் அவன் காயினை வெட்டினோடனே அவனும் பதில் வெட்டுவான். ஐயோ, ரணகலமான விளையாட்டாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். நீ என்னையே கெடுக்கிறல்ல, நான் உன்னையும் கெடுக்கிறேன், 2 பேரும் செத்து போவோம். ஐ லூஸ் யூ லூஸ், 2 பேரும் போவோம். அல்லது ஒரு சிலர் என்ன செய்வார்கள், ஐ லூஸ் யூ வின். நானும் தோற்று போகிறேன், நான் தோற்று உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். இது கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் அதுலேயும் நீ கடைசி வரை மனம் புழுங்கி ஐயோ 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 என்று திணறுவாய். 4வது வகையான மனிதர்கள் தான் இந்த குழந்தைகளை பற்றி சொன்னது. யூ வின், ஐ வின், 2 பேரும். இதோ வெள்ளையர்கள் வெளியேறுகிற பொழுது அங்கே உட்கார்ந்து பேச முடிந்தது. ஆனால் அலெக்சாண்டர் செய்த போரிலே நின்று பேச முடியாது. நீ அடிமை, நான் ஜெயித்தேன், நான் ஆண்டான், நீ அடிமையாகி விட்டாய். ஆனால் இதோ இந்த காந்தியினுடைய அகிம்சை போராட்டம் அப்படி கொண்டு போய் முடிக்கல, 2 பேரும் ஜெயித்தோம். நீ சுதந்திரம் சந்தோஷமாக கொடுத்துட்டு போ, நான் உற்சாகமாக அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் உங்களை அன்பினால் சரணாகதி செய்கிற பொழுது அங்கே இருவருமே மகிழ்கிற, இருவருமே வளர்கிற, இருவருமே வெற்றி கொள்ளுகிற ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறது. எனவே ஆழமான முறையிலே தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை இறை தந்தையின் பாதத்தில் சொல்லி ஜெபிப்போம். உடனிருக்கும் இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் ஆகிய அனைவரும் ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் என்ற எசாயாவின் நம்பிக்கையை கொண்டிருக்கவும் தளராத இறைவார்த்தையை எடுத்துரைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடனிருக்கும் இறைவா, என் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம்.
துன்புறும் மனிதனிடம் நலமே சென்று வா என சொல்வதை விட அவனுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய வேண்டும் என எடுத்துரைக்கும் புனித யாக்கோபின் வார்த்தைகளுக்கேற்ப எம் அரசியல் தலைவர்கள் தங்களது பேச்சு மக்கள் பணி செய்பவர்களுக்காக இல்லாமல் உண்மையில் மக்களுக்கான செய்பவர்களாக தன்னலம் கடந்து வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடனிருக்கும் எம் இறைவா, பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எம் பங்கில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்காக நல்ல உடல் சுகம் தந்து அனைவரையும் நல்வழிப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடனிருக்கும் இறைவா, தங்களின் அன்றாட வாழ்வில் நோய்கள், வறுமை, உறவு சிக்கல்கள், மன அழுத்தம் என பல்வேறு விதமான சிலுவைகளை சுமக்கும் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். துன்புறும் மக்கள் அனைவருக்கும் நீரே ஆறுதலாக இருந்தருளும். மேலும் அவர்களின் துன்பம் நீங்குவதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கப்பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடனிருக்கும் இறைவா, இன்றைய முதல் வாசகத்தில் சக மனிதரின் வெறுப்பிற்கும் வன்முறைக்கும் உள்ளான இறைவாக்கினரைப் போல பல்வேறு விதமான வன்முறைகளினால் பாதிக்கப்படும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். வன்முறைகளுக்கு காரணமாய் அமைகின்ற அனைத்து விதமான வேறுபாடுகள் மறைந்து மக்களிடையே ஒற்றுமையும் சகோதர அன்பும் மலர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னி மரியாவை இறை பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் தந்தீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டுதல்களையும் பலி பொருட்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது கூட உம்முடைய அருள் கொடையால் தான். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: உமது
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளிக்கிறது. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். கொண்ட மன்னா உன் மனக்கோலம்
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 16ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 17ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30 மணிக்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து ஒவ்வொரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர். தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 18ஆம் தேதி புதன் மாலை 7 மணிக்கு அந்தோனியார் அன்பியத்தில் திருப்பலி. 20ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 5:30க்கு தென்காசியில் கொடியேற்றம். 21ஆம் தேதி சனி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 22ஆம் தேதி ஞாயிறு பொதுக்காலத்தின் 25ஆம் ஞாயிறு காலை 7:15க்கு விகே புதரிலும் காலை 9:15க்கு சுரண்டையிலும் மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இன்றைய ஞாயிறு வழிபாடை சிறப்பித்தவர்கள் புனித அந்தோனியார் ஜபக்குழு. புனித அந்தோனியார் ஜபக்குழுவுக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று 3வது பிறந்தநாள் கொண்டாடும் அன்பிகாவை கைதட்டி நாம் வாழ்த்துக்கள் சொல்வோம். புனித கலிலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சூசையாப்பன் வசந்தி இவர்கள் இல்லத்திலிருந்து சூடலன் செல்வி இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்து செல்லப்பட இருக்கிறது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கலிலேயாவின் வழியாக இறையறை பெற அன்புடன் அழைக்கின்றோம். 19ஆம் தேதி அன்று குழந்தை இயேசு அன்பியமானது ஜஸ்டின் டென்சி இவர்கள் இல்லத்தில் வைத்து இரவு 7 மணி அளவில் நடைபெறும். அனைவரும் அதில் கலந்து கொள்ளவும். விவிலிய போட்டிக்கான வினாத்தாள்கள் தற்பொழுது இருக்கிறது. திரு அருள்ராஜ் அவரிடம் வாங்கிக் கொள்ளலாம். தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழா தென்காசி. சிறப்பு நிகழ்வுகள் 20ஆம் தேதி வெள்ளி மாலை 5:30 மணி கொடியேற்றம். 29ஆம் தேதி ஞாயிறு காலை 7:30 மணி திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி. தலைமை மேதகு அந்தோனிசாமி பாளையங்கோட்டை மறைமட்ட ஆயர். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், நிலையான மீட்பின் அருளடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவுகூரும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.